Hello Jeevas, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு பால்ல வந்து நம்ம பன்னீர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் ஈஸி. நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் பச்சை பால் எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் நமக்கு தேவைப்படும். நான் இன்னைக்கு 2 லெமன் எடுத்துர்க்கேன். அப்புறம் நீங்க ஃபைனலா வந்து இந்த பால் காஞ்சதி நம்ம என்ன பண்ணுவோம்னா லெமன் ஜூஸ் இதல ஆட் பண்ணுவோம். அப்படியே பாத்தீங்கன்னா அது அப்படியே திரிஞ்சு வரும். அதுதான் வந்து இந்த பன்னீர். நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன் துணி இருக்கு. இதல வடிகட்டி வைக்க போறோம். சோ இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பால் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நல்லா காய வைங்க. ரெகுலரா நம்ம பால் காய வைக்கிற மாதிரியே தான் காய வச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுல நம்ம இந்த லெமன் இதல பிழிஞ்சு விட போறோம். லெமன் ஜூஸ் சேர்த்த போறோம். நல்லா mix பண்ணீங்கன்னா அப்படியே திரிஞ்சு வரும். இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க பால் காய வச்சிட்டேன். காய வச்ச பால் இப்ப எடுத்து இறக்கி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல இந்த லெமனை வந்து நான் இதல பிழிஞ்சுறேன். லெமன் ஜூஸ். உங்களுக்கு பால் காஞ்சதுமே அது அப்படியே லெமன் ஆட் பண்ண வேண்டியதா லெமன் ஜூஸ். இத அப்படியே லைட்டா mix பண்ணி விடுங்க. நல்லா mix பண்ணுங்க. இப்போ பாருங்க நான் கரெக்ட்டா 2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப திரிஞ்சு இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணி பாருங்க இதுல இருக்கிற இது அப்படியே தனியா இருக்கும். பாத்தீங்கனாலே தெரியும். இந்த திக்கா அப்படியே திரிஞ்சு இருக்கு. இதுதாங்க அந்த பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் வந்து அந்த காட்டன் துணியில இத வடிகட்டி நம்ம ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுறணும். அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு அப்புறம் ஏதாவது வெயிட் வச்சு நம்ம அது மேல வந்து அந்த பன்னீர் எடுத்து ஒரு நல்ல வெயிட் அது மேல வெச்சீங்கனா தான் அந்த ஷேப் உங்களுக்கு நல்ல டைட்டா வரும். அப்ப நம்ம என்ன ஷேப்ஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க இந்த பன்னீர் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுட்டேன். இது அந்த அளவுக்கு வந்து உள்ள அப்படியே தண்ணி வந்து செப்பரேட் ஆகி இந்த பன்னீர் இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த தண்ணி இதல இப்ப ஃபில்டர் பண்ண போறேன். அதுக்கு இந்த ஓட்டை போட்ட ஜல்லடை இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு. இதுல வந்து நான் பண்ண போறேன். இப்ப ட்ரெயின் பண்ண போறேன். இத அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதல அப்படியே சேர்க்கணும். அவ்வளவுதாங்க. இது அப்படியே நீங்க கம்ப்ளீட்டா இதல வந்து இத வடிச்சிட்டு இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சும்மா அப்படியே ஹேங்கிங் மாதிரி விட போறோம். இத அப்படியே வந்து இது வடிகட்டிட்டு இத கம்ப்ளீட்டா இப்படியே முடிச்சிரலாம். முடிஞ்சு இத அப்படியே இது வந்து நம்ம இப்ப வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி எதுலயாவது நம்ம இதல வந்து கட்டி இப்படி தொங்க விட்டுட்டீங்கன்னா இது அந்த தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடும். இந்த பன்னீர் மட்டும் அப்படியே நின்னுக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் வெச்சிரலாம். இப்போ பாருங்க இந்த பன்னீரை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த காட்டன் துணியில வந்து நம்ம கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு வந்தோம்னீங்க. இத எடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்ல இது மாதிரி விட்டுறலாம். சோ இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதுல இருக்குறதெல்லாம் வந்துரும். ஒரு 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் எடுத்து வெயிட் வைக்கலாம். இந்த நீங்க தண்ணி வந்து இது வந்து குருமா சப்பாத்திக்கு ஏதாவது நம்ம ஏதாவது குருமா ரெடி பண்றோம்னா இது whey protein சொல்வாங்க. இந்த பன்னீர் தண்ணியை நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது இப்ப பாருங்க 2 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ நான் இத என்ன பண்றேன்னா இந்த மாதிரி துணியை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு இந்த ஜல்லடை ஓட்டை போட்ட இந்த இதுலயே நான் என்ன பண்றேன்னா இது மேல இத வெச்சிட்டு மேலே வந்து நம்ம வீட்ல சப்பாத்தி கல் இல்ல தோசை கல் நல்ல வெயிட்டானது வைக்கணும். அப்பதான் நீங்க நல்லா அது பிரஷர் கொடுத்தாதான் இது இப்போ வந்து இந்த சப்பாத்தி கல்ல வந்து இது மேல வெயிட். ஏனா இது நல்ல வெயிட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 kg வெயிட். அதனால இது நல்ல வெயிட் வெச்சறேன். அது மேல வேணா ஒரு தோசை கல் வெச்சுக்கலாம். இல்ல நீங்க நார்மலா வேற ஏதாவது வெயிட்டானது இருந்ததுனா வைக்கலாம். நான் இந்த மாதிரி தோசை கல்ல இது மேல வெச்சறேன். சோ இது அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 6 hours இல்ல 5 hours விட்டுருங்க. அது பாருங்க அதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டா தண்ணி எல்லாம் dry ஆகி திக்கா கெட்டியா இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிடலாம். இல்ல ஃப்ரெஷா அப்படியே நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க இந்த பன்னீர் வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 hours வந்து நல்லா வெயிட் வெச்சிட்டேன். இப்போ இதுல அந்த தண்ணி எல்லாமே கீழ கம்ப்ளீட்டா dry ஆயிடுச்சு. இப்போ இந்த வெயிட் எடுத்துட்டு நம்ம இத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா வேணுங்கிற டைமுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போயே உடனே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம எடுத்து நார்மலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில். நல்லா நீங்கள் வெயிட் கொடுக்கணும். நான் மேலே நல்லா 2 தோசைக்கல், அந்த மாதிரி வெயிட்டான சப்பாத்தி தேய்க்கிற கல், அந்த மாதிரி வெயிட்டாக இருந்ததுன்னா வச்சிங்கனாலே நல்லா வந்துடும். இதை நம்ம அவ்வளோதான் இப்போ டிஃபன் பாக்ஸில் இல்லை போட்டு ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் இப்போ வெளியில் எடுத்துட்டேன். கொஞ்சம் கூலிங் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் இது நார்மலாக இப்போ நம்ம குருமா எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நமக்கு கடையில் இருக்கிற அளவுக்கே வந்து ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த திக்னஸ் வரலினாலும் அட்லீஸ்ட் நம்ம வீட்லேயே செஞ்சதுனால நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து குருமா, ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் ரெடிங்க. நீங்களே வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.